இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே இளைப்பாறுதலை தராது. இன்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி விசுவாசிகளுக்கு என்ன வேண்டுமானாலும் அழைப்பை தரலாம். எங்க வீட்டுல நாங்க எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு செய்திக்கு இடையில டிவியில ஒரு விளம்பரம் வருகிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல பிரச்சனையா, கடனா, அப்புறம் என்னென்னமோ நிறைய துன்பமா, துக்கமா, அதுவா இதுவா என்னென்னமோ சொல்லிட்டு இயேசுவின் அருள் வாக்கு அப்படின்னு சொல்லி சில நம்பரை கொடுத்து இங்க கூப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். ஒரு நாள் நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஏடா இப்படி எல்லாம் விளம்பரம் வருகிறதா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த நம்பரை ஏதாவது கேப்சர் பண்ணிடலான்னு போனை எடுத்து அதை எடுக்கிறவங்கள காணாம போயிடுச்சு. சரி கூப்பிட்டு என்னதான் அருள் வாக்கு சொல்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. ஒவ்வொரு முறையும் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. அடுத்த முறை எப்பயாவது பார்த்தா என்னதான் அப்படி அருள்வாக்கு சொல்லுகிறாங்க அப்படின்னு பாத்திரலாம். ஆனா உண்மையிலே இயேசுவின் அருள்வாக்கு இங்க என்னவா இருக்கிறது? இந்த அருள்வாக்கை சபைக்கு கொடுத்தோன்னு சொன்னா ஓடிடுவாங்க. ஏன்னா சபைக்கு தேவை இந்த அருள்வாக்கு அல்ல, வேறு சில அருள்வாக்குகள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்கு வேறு எதையும் தராவிட்டாலும் பரவாயில்லை, இளைப்பாறுதலை தருவதற்காகத்தான் அழைக்கிறார்.